பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல காலப்பொழுதுல தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாக தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையும் மத்தியில நான் விதைக்கிறேன். கடந்த இந்த வருஷ துவக்கத்திலிருந்து இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது ரெஸ்டோரிங் த ஃபேமிலி லைஃப், குடும்ப உறவை மறுசீரமைக்கும் ஆண்டு என்கிற கருப்பொருளை கொண்டு உங்க வீட்டுல கேலண்டர் கொடுத்திருப்போம். அதை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த வருஷத்துல நம்ம குடும்ப உறவு எப்படி இருக்குது, கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு உறவு, நம்ம சொந்த பந்தங்களோட உறவுல எந்த இடத்துல பாதிக்கப்பட்டோம் என்பதை குறித்து தான் நாம அதை தரிசனமாக வைத்து இந்த வருஷம் நம்ம யோசித்திருக்கிறோம். அதை குறித்து தான் தொடர்ச்சியான பிரசனங்கள் நான் வாரந்தோறும் மாதந்தோறும் மத்தியில வாரத்துல ஒரு முறை பிரசங்கிச்சுட்டு வரேன். அதன் மத்தியில கடந்த வாரம் ஃபாதர்ஸ் டே, பேரண்ட்ஸ் டேன்னு சொல்லி குறிப்பாக தகப்பன்மார்கள் நம்ம வாழ்க்கையில செய்த தியாகங்களை அவங்களாகவே வந்து சாட்சி சொன்னாங்க. ஒரு சிலர் வந்திருக்க மாட்டீங்க, பலர் தங்க இருதயத்தில் இருக்கிறது பிள்ளைகளை கொடுத்து எதிர்பார்ப்ப சொன்னாங்க. போன வாரம் நான் பிரசன்னம் பண்ணல, ஆனா அவங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில கர்த்தர் செய்த நன்மைகளும் சில பிள்ளைகள் வந்து அவங்களும் சாட்சி சொன்னாங்க. நிறைய பிள்ளைகள் கண்ணீரோடு தன் தகப்பனை குறித்தும் தகப்பன்மார்கள் அழுத காட்சிகளும் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ கடந்த சில வாரங்களாக the spiritual life, physical life, நம்முடைய குடும்ப உறவை கட்டுவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, சரீர வாழ்க்கை என்று இருக்குது. சரீரத்துக்காக நம்ம ரொம்ப உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம். 8 மணி நேரம் சிலர் ஓட்டி செய்றீங்க, வீடு திரும்பி வரும்போது டயர்டா வர்றீங்க. ஆனா ஒவ்வொரு பிரச்சனை நம்ம சந்திக்கும் போது, அது பிள்ளைகளா இருக்கட்டும், கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆவிக்குரிய பிரகாரமா எப்படி செயல்படுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுல முக்கியமான ஒரு காரியத்தை நான் இந்த மத்தியில பேச இருக்கிறேன். அதற்கு முன்பதாக இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. ரோமன் chapter 8 verse 13. பாருங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் மாம்சத்தின்படி பிழைக்க முடியும். மாம்சத்துல செயல்படும் பொழுது, மாம்சத்துல வாழும் பொழுது நாம் சாவுக்கு நேராக, மரணத்துக்கு நேராக நடத்தப்படுகிறோம். கவனிங்க, ஆவியினாலே இந்த சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இங்க ஒரு ஹோம்வொர்க் செய்ய வேண்டியதா இருக்கு. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்கணும். பாருங்க, சமீபத்துல ஒரு தம்பிக்கு, நம்ம சபையில இருக்கிற தம்பிக்கு திடீர்னு அவருடைய எண்ணம் வந்து நான் கால் பண்ணேன். கொஞ்சம் கவனிக்கும் போது, பாஸ்டர் எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம், எமர்ஜென்சில கொண்டு வந்திருக்கிறோம், டாக்டர் பிழைக்க மாட்டான்ட்டாங்க, எல்லாரும் வந்து பார்க்க சொல்லிட்டாங்க, இதுக்கு அம்மா வாழ மாட்டான்னு. நான் உடனே சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் பாருங்க, மாமிசத்துல மருத்துவர் சொன்ன உடனே அவங்களுடைய மனநிலைமை தன் தாய் மறிக்க போறாங்கன்ற ஒரு விஷயம் விதைக்கப்படுகிறது. மாமிசத்தின்படி பிழைத்தார். அந்த மருத்துவரை நான் குறை சொல்லல, கவனிங்க. அவங்க பார்த்த அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில அந்த தாய் பிழைக்க மாட்டான்னு சொல்லும் பொழுது நான் உடனே என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம், என் மகனுக்கு 6வது நாள் விபத்துக்குள்ளாய் அவன் பிழைக்க மாட்டான், எல்லாரும் வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில தேவன் எனக்கு செய்த ஆவிக்குரிய காரியங்களை அவனே ஒன்றுதான் சொன்னேன். செத்து அழுகி நாரி நாற்றம் எடுத்து 4 நாளான சரீரத்துக்கு நீங்க ஜீவனை கொடுப்பீர்கள் என்று சொன்னார். 6வது நாள்ல மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கி, நான் ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்றேன், ஸ்பிரிச்சுவலா நான் பேசுறேன். What God revealed to me when I go through the particular situation, ஒரு சூழ்நிலை போகும் பொழுது இந்த மாமிசம் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தாலும் என்னுடைய ஸ்பிரிட்ல நான் என்ன சொல்றேன்னா,
ஜெபம் பண்ற ஆவியானவர் 6வது நாள் காமிக்கிறாரு. 6வது நாள்ல ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்தீங்களே, இன்னைக்கு 6வது நாள் என்னுடைய மகன் ஜீவனை விட போறான், என் மகன் எங்களை விட்டு பிரிய போறான மருத்துவர் சொல்லும் பொழுது I believe the word of God. நான் அதை கான்ஃபெஸ் பண்றேன். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரிக்கு பிசிக்கலா உங்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம், உதிரம் போய்கிட்டே இருக்கு. 4 நாள் உதிரியம் போனாவே உள்ள பெண்கள்லாம் மேலே ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. உங்களுக்கு நிறைய பெயின் இருக்கும், நிறைய வலி இருக்கும். ஒரு பெண்ணுக்கு 12 வருஷமா உதிரம் போயிட்டு இருந்தா அவங்க எவ்வளவு பாடுகள், அதான் பெரும் பாடுள்ள ஸ்திரியின் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. அவங்க எவ்வளவு மெலிஞ்சிருப்பாங்க. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் காலையில எழுதுல இருந்து படுக்கிற வரைக்கும் இந்த பிசிக்கல் இந்த உபத்திரவத்தை அவங்க எவ்வளவு சிந்திச்சிருப்பாங்க. அதனால தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றும் மாற்றம் இல்லாமல் குணமாகாமல் அதிக வருத்தப்படும் போது வருத்தத்துல போறாங்க. வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது இப்படி வாயில வாசிக்க கூடாது. அந்த உணர்வுகள், அந்த ஃபீலிங்ஸ் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க நீங்க வாசித்தாதான் அந்த சூழ்நிலையை நீங்க உங்க வாழ்க்கை அபியாசப்படுத்த முடியும். ஒரே ஒரு வார்த்தை இயேசு, மகளே உன் விசுவாசம், your faith mean that spiritual things, உங்க பிசிக்கல்ல வருகிற பலவீனங்களுக்கு இந்த விசுவாசம் தான் அந்த பொண்ணை சுகமாக்குனது. ஆகவே ஆவினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு இன்னைக்குள்ள செய்திக்கு போகலாம். கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம். இங்க அழிக்க சொல்றாரு பவுல், அங்க விதைக்க சொல்றாரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 8ஆம் வசனம் பாருங்க. 7, 8 நான் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அங்க ரோமர் 8:13 ஆவினாலே மாம்ச கிரியை அழிக்குங்க. உங்க வாழ்க்கையில சில வித அழிக்க வேண்டியதை அழிச்சிட்டு சரியானதை விதைக்கணும். கலாத்தியர் 8 பாருங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால அழிவை அறுப்பான். அதான் நீங்க உங்க வாயின் வார்த்தைக்குள்ள எதை விதைக்கிறீங்க உங்க மேல. நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம், சாகிறது நல்லது, நான் செத்துட்டா போதும், நான் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன், எதுக்கு நீங்க வாழ்றேன். நீங்க கடந்து போகிற சில ரிலேஷன்ல பிரச்சனை வரும் பொழுது, உங்களோட உறவுல பிரச்சனை வரும்போது உயிரை விட தான் நினைப்பேன் தவிர, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே இந்த மாம்ச எண்ணங்களை ஜெயிக்கணும். ஆவிக்கென்று விதைக்கிறவன், சாய்ஸ் இஸ் யோர்ஸ். காலையில எழுந்தோன உங்களுக்கு நீங்க எண்ணத்தை விதைக்கிறீங்க. காலையில எழுந்தோன எல்லாரும் ஒரு காரியத்தை சரியா செய்யும். அது என்னது? உடனே போயிட்டு பாத்ரூம்ல கழிவெல்லாம் நீக்கிட்டு பல்லெல்லாம் பிரஷ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டோட துர்நாற்றம் உங்க வாயில நாறும் என்று சொல்லி, அந்த நாற்றம் மற்றவங்களுக்கு இடையூறு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி உடனே பல்ல வாஷ் பண்றதுங்களா, அதுல கிருமி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல குளிப்பாங்க சிலர். நேற்று சாப்பிட்டதெல்லாம் கழிவாக மோஷனாக நீங்க வெளியேற்ற வேண்டும். நீங்க விரும்புறீங்களோ உங்க வயிறே உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கும், அதுவா வெளியே போக சொல்லும். You cannot control that. அது போல சின்ன வயதுல இருந்து இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில விதைச்ச, அப்பா விதைச்சிருப்பாரு, அம்மா விதைச்சிருப்பாங்க, ஸ்கூல்ல தவறானது விதைக்கப்பட்டிருக்கும், பிசாசு தவறா விதைச்சிருப்பான். அதான் அழிச்சிட்டு ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். உங்க மேல நீங்க எதை விதைக்கிறீங்க? அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இயேசு விதையை பத்தி பேசுவார் இல்லையா? அதுல பேசும்போது 4 இடத்தை பத்தி சொல்லுவார். பலி அருகே வந்த விதை, கற்பாறையில் விழுந்த விதை, முச்செடியில விழுந்த விதை, நல்ல நிலத்தின் விதை. இந்த விதையின் விளக்கங்கள் சீஷர்களுக்கு தெரியாதனால இயேசு வீட்டுக்கு வந்த பிறகு சீஷர்கள் கேட்கும் பொழுது அந்த விதை வசனம். வசனத்தை கேட்டு உணர்வடைந்தவன் எவனோ. இப்ப உணர்வடைவதற்கு இருதயம் ரொம்ப முக்கியம்.
அதோட விளக்கங்களை ஆண்டவர் அங்கேயே கொடுத்திருக்கிறான். எதை நம்ம விதைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த காரியத்தை தான் வாரம் வாரம் உங்க மத்தியில பேசுற பிசிக்கல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்றதை மத்திய தான் பேச போறோம். ஜபத்தை பத்தி நிறைய ஊழியக்காரர்கள் பேசியிருப்பாங்க. ஜபத்தை பத்தி நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. இங்க இருக்கிற நிறைய பேரு ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர், உபவாச ஜபம், முழு இரவு ஜபம், 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர், இப்படி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பல தடவை இருட்டோடு எழுந்து போய் ஜெபிக்கிறார். அதுல இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக கூட அவர் போய் கெத்செமனே என்ற தோட்டத்துல ஜெபிக்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில இன்னைக்கு பேச விரும்புகிறேன். என்னோடு கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 26:36 மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு அவரோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷரை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடைவும் வியாக்குலப்படும் தொடங்கினார். சில நேரத்துல துக்கம், துன்பம், துயரம், வியாக்குலப்படும் பொழுது நம்ம சந்திக்கிற இந்த மாமிசத்தில் அவர்கள் சோர்வுகளை மேற்கொள்வதற்கு நாம் ஜெபிப்பது ரொம்ப அவசியம். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டு இருக்கிறது. இயேசு மரணத்தை கண்டு பயப்படல. ஆதாம் பாவத்தின் மூலமா அந்த மரணத்துக்கு பரிகாரம் செய்யணும். இயேசு சிலுவைக்கு போகிறார். அவர் சிலுவைக்கு போவார் என்பதெல்லாம் அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாக 700 வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிங்கன்னா, அவர் தன்புலான குணமடைவோம், அவர் சிலுவைக்கு போவார், அவர் மரிப்பார் என்ற தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்துல 100% தேவகுமாரன் மனுஷகுமாரன் இருந்ததுனால மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விடிய காலையில 6 மணிக்கு தூக்கு கைதிக்கு தூக்குன்னு போடும் போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? சமீபத்துல ஒரு ஊழியக்காரருடைய மகன் சிங்கப்பூர்ல அவருக்கு தூக்குல போட வேண்டிய காரியம் தள்ளி போகும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் அவரு கோர்ட்டுக்கு போயிருந்தப்போ அங்க இங்கிலீஷ்ல சொன்னாங்களாம். அந்த நேரத்துல அவருக்கு இங்கிலீஷ் விளங்கல. இவங்க பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது தான், இல்லப்பா நம்மளுடைய அண்ணனுக்கு இந்த அரசாங்கம் தூக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு. அப்புறம் தான் அதை கேட்டு அவர் கதறி அழுதாரு. கடைசியா பல வருஷங்கள் தள்ளி சமீபத்துல தான் அவரை தூக்குல போட்டாங்க. இன்னைக்கு சரியா 6 மணிக்கு தூக்குல போட போறோம். இனிமே எங்க அம்மாவை பார்க்க முடியாது. இந்த இறப்புக்கு நானும் போயிருந்தேன். இப்போல அந்த ஊழியக்காரன், எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரன், அது பேப்பர்ல, டிவில எல்லாத்துலயும் வந்தது. யோசிச்சு பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை தூக்குல போட போறாங்கன்னா அந்த ஆத்துமா என்ன மாதிரியான வேதனையில இருந்திருக்கும். இனிமே எங்க அம்மாவை பார்க்க முடியாது, எங்க அப்பாவை பார்க்க முடியாது. எத்தனையோ வருஷம் ஜெயில இருந்துட்டு இன்னொரு என்ன வரும், உண்மையாவே நான் பரலோகத்துக்கு தான் போகணும். இந்த அப்பாவுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கிறோம்? அந்த அம்மாவுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவங்க போய் அந்த கோர்ட்டு வாசப்படியில அந்த காட்சியை எப்படி பார்த்திருப்பாங்களா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. இதான் இமோஷனல். இருக்கிற எல்லாருக்கும் உணர்ச்சி. இயேசு மரணத்துக்கு கண்டு பயப்படல. ஆனா பிசிக்கலா என் ஆத்மா துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் இந்த நேரத்துல பேதுரு, யோவான், யாக்கோபு, I need your prayer, I need your support, I need your help. ஒரு தேவகுமாரன் பூமியில இருக்கும் பொழுது அவருக்கே ஒரு ஜெப உதவி தேவைனா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஜெப உதவி என முதல் கொண்டு எவ்வளவு அவசியம் பாருங்க. பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய ஜெபம் உங்க அம்மாவுக்கு ரொம்ப அவசியம். நிறைய நேரத்துல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்காம ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சில இருக்கும் போது அந்த நேரத்துல கால் பண்ணி, பாஸ்டர் எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்காங்க, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மதர்,
ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஃபாதர்ன்றோம். ஜெபம் என்றது நம்ம தேவைக்காக ஜெபிக்கிற ஜெபம் இல்லைங்க, நம்முடைய தேவையே தேவனா இருக்கணும். அதாங்க ஜெபம். பிரேயர் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப். பிரேயர் என்பது அவர் அனுபவிக்கிறது, அவரை டேஸ்ட் பண்றது. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:10. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அவரை நம்பணும்னா அவரை ருசிங்க. அவர் ருசித்தாதான் அவர் மேல நம்பிக்கை வரும். அவரை நம்பினாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. பாக்கியமான blessed person. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். அவரை நம்பணும். அவரை நம்பணும்னா சும்மா நம்ப முடியாது, எல்லார் மேலுக்கும் உடனே நம்பிக்கை வராது. சங்கீதம் 34:8. அவரை ருசிக்கணும், டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணதான், அனுபவிச்சாதான் தெரியும். இது தாவீது அனுபவிச்சு சொல்றாரு, கர்த்தர் நல்லவர். வனாந்தரத்துல இருக்கிறாரு, அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாரு, வீட்டுக்கு போக முடியல, என்னைக்கு சாவு வரும்னு தெரியாது. அவர் கொலை செய்யறதுக்கு சவுல் துரத்திட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல மெத்தில உட்கார்ந்து இருக்கும் போது இல்ல, நாற்காலியில உட்கார்ந்து இருக்கும் போது இல்ல, வீடு வாசல் இல்லாம வனாந்தரத்துல இருக்கும் போது இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. நீங்க போய் வாசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஏசதான் சொல்றாரு, சற்று அப்புறம் போய் முகம் கூப்பிட விழுது, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா, நீங்க படி செய்யுங்க. ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடந்து ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசரத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? precious time, very important time. நிறைய நேரத்தில் இயேசுவோடு இருந்தாங்க, படகுல பிரயாணம் பண்ணாங்க, இயேசு செஞ்ச அநேக அற்புதங்களை பார்த்தாங்க. அந்த டைமை விட இயேசுக்கு இந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். 1 மணி நேரம். Give me one hour. ஹலோ, ஏன் தெரியுமா 1 மணி நேரம் கேட்கிறாரு? பிறகு சொல்ற, நம்ம நேரத்தை எதுக்கோ கெடுக்கிறோமே. ஆண்டவருக்காக 24 மணி நேரம் தசம பாகத்தின்படி பார்த்தா 2 hour 40 நிமிஷம் ஆண்டவர் கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் கேட்கிற 1 மணி நேரம். மன்னிச்சு கொள்ளுங்க, தவறா பேசினா. ஆராதனையில கூட பாருங்க, நம்மளால உட்கார முடியுதா? சும்மா போன் எடுத்துட்டு போயிடணும். எங்க கொஞ்ச நேரம் ஏரோப்ளேன்ல மூட்டில் போட்டீங்கன்னா யாரும் கூப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், எங்க பாஸ்டர் அந்த ஆளு அத்தான் வந்து அந்த ஆளா மாறிட்டு இருக்க, அவர் வந்து அவனா மாறிட்டு, அவன் வரான் வந்து டிக்டாக்லயே பார்த்துட்டு இருக்கான், நேரமே கொடுக்க மாட்டான், போன்லயே கிடக்குறான், பேச மாட்டான் பாஸ்டர். இந்த மாதிரி ஒரு பாஸ்டரா இருக்கிறதுல நிறைய இடத்துல அது எங்க பாஸ்டர் மதிக்குது, என்னை போட்டு மெதிக்குது பாஸ்டர். ஆனா லைஃப் ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? கர்த்தருடைய சமூகத்துல பீட்டர் ஆகிய நான், எகினஸ் ஆகிய உன்னை என் விவாத மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல நான் உனக்கு தலையா இருந்து கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து போஷித்து காப்பாற்றுவது போல வாழ்நாளெல்லாம் உன்னை நேசித்து, இனிமே நான் சொல்லிக் கொடுக்க போறேன், வாழ்நாளெல்லாம் இந்த என்போனை பாய்க்காமல், வாழ்நாளெல்லாம் வேலைன்னு கிடைக்காமல், வாழ்நாளெல்லாம் கத்தி பேசாமல், வாழ்நாளெல்லாம் குத்தி பேசாமல், இனிமே நான் திருமண உடன்படிக்கை செய்யும் போது இதெல்லாம் சொல்ல போறேன். இங்க இந்த சகோதரி சொல்லும் பொழுது, எகினேசாகி நான் சொல்லும் போது, இனிமே கரண்டில பேசாமல், கத்தியில பேசாமல், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை, என் தலையில சத்தியம் பண்ணி சொல்றேன்னு சொல்லி இனிமே அப்படிதான் உடன்படிக்கை செய்யணும் போல இருக்கு. 1 மணி நேரம் நான் சொல்லிட்டேங்களாங்க. நீங்க வேலைக்கு கொடுக்கிற நேரத்தை விட, உங்க நண்பர்கள் கொடுக்கிற நேரத்தை விட, உங்க மனைவி கணவருக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற அந்த 1 மணி நேரம், அதை விட தேவனுக்கு கொடுக்கிற நேரம், நீங்க கொடுக்கிற நேரத்தை அவர் அப்ரிஷியேட் பண்ணுவாரு, உங்களை ஆனர் பண்ணுவாரு. யாரும் உங்க பேச்சை கேட்கிறாங்க இல்லையோ, இஸ் willing to listen. உங்களை பேசுறத கேட்க அவர் ஆர்வமா இருக்கிறார்.
பின்னாடி நடக்கிறவங்க கொஞ்சம் உட்கார்றீங்களா? கண்டிப்பாங்க. நீங்க போய் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துல போய் வாச்சீங்கன்னா 2 நாளாகமம் 7ல God ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாரு. 15ஆம் வசனம் நினைக்கிறேன். இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளாகும். சோலமன் கிட்ட அந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ணும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாரு. இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற, இந்த ஆலயத்துல செய்யப்படுற ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளாகும், என் செவிகள் கவனிக்கிறமாய் இருக்கும். ப்ராமிஸ் பண்றாரு சோலமன். ஐ கிவ் ப்ராமிஸ். நம்ம பேசியிருக்கும் போது என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அண்டிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இனிமே பாசற கூட்டம் அந்த ஆள் வந்தாருன்னா இங்கே போனே தான் பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு மாதிரி இழுத்துறது இல்லை. எனக்கு அது ரொம்ப சிரமமா இருக்கு. நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்குது. பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது டாயிங் போந்துருது. அதுதான் அடைச்சி போட்டு வச்சிருக்கேன். மன்னிச்சு கொள்ளுங்க, இனிமே நான் அதை செய்யாதபடி பார்த்துக்கிறேன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் எல்லா வேலையும் போட்டுட்டு என் பிள்ளை பேசுறான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்குது. என் பிள்ளை எப்ப பேசுறான், என் பிள்ளை மனசுல என்ன இருக்கு, என் பிள்ளை என்ன எதிர்பார்க்குது, ரொம்ப கவனமா கேட்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற நேரம் முக்கியமான நேரம். ஏன் தெரியுமா? இந்த 1 மணி நேரம் கேட்கிறாரு. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு, எல்லாம் சொல்லுங்க, சோதனைக்கு உட்படாத படிக்கு. சோதனைக்கு உட்பட முடியும். யோவான் 16:1 சொல்வாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை செய்தேன் சீசர்கள் சொல்வார். சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபத்துல விழிப்பா இருங்க. ஜெபத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க, உறவுல கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு நாள் கல்யாணம் பண்ணி எனக்கு ஹஸ்பண்டுக்கு எனக்கு என் பிள்ளைங்களுக்குள்ள உறவு சரியா இருக்கா? இப்ப டைம் குறைஞ்சிருக்குதா? சோதனைக்கு உட்பட விழித்திருந்து ஜெபம் பண்றது. சோதனையை மேற்கொள்ளணும்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவலி பிசிக்கலி வருகிற எல்லா டெம்டேஷனுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆவி உற்சாகம் உள்ளதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. ஒரு காரியத்தை சொல்லிக்கிறோம். பீட்டர், ஜேக்கப், யாக்கோபு, பேதுரு, இவங்களோட சீஷர்கள் சொல்றாரு, சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றால், அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடதாகில், உம்முடைய சித்தத்தபடி ஆக கடவுள் என்று சரண்டர் பண்றாரு, ஜெபம் பண்றாரு. இந்த பாத்திரத்துல இருந்து இந்த பாத்திரத்தை நீங்க எடுக்கலன்னா இட்ஸ் ஓகே, ஃபுல்ஃபில் யோர் வில், உங்க சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன்றாரு. அவர் திரும்பி வந்த போது அவர்கள் மறுபடியும் தூங்கி கொண்டிருப்பதை கண்டு அவள் கண்கள் நித்திரமயக்கமா இருக்கிறது கண்டார். அவளுடைய கண்கள் மிகுந்த நித்திரமயக்கம் அடைந்திருந்தது. அவங்க தூக்கி இருக்கிறத பார்த்தா, கண்ணில் பார்த்தா தூக்கம் மயக்கம். அவர் மறுபடியும் போய் அவளை விட்டு போய் 3ஆம் தடவை அதே வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் இடத்துல வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கும்படி வேலை வந்தது. இயேசு கெத்செமனிக்கு போறதுக்கு முன்பதாகவே பேதுருட்ட சொன்னாரு, பேதுருவே, கோழி 3 விசை கூவுறதுக்கு முன்பாக தான் என்னை மறுதளிப்பாய். பேதுரு சொல்றாரு, நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன். யூதாஸ் காரியத்தை பலமுறை சொல்றாரு, நேரடியா சொல்லாட்டான்னு சொல்றாரு, உங்கள ஒருவன் என்னை காசுக்காக காட்டி கொடுப்பான். கடைசி நேரத்துல கூட, திருவிருந்த நேரத்துல சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அன்று இரவிலே சீஷர்களை கூப்பிட்டு, யூதாஸ் காரியத்து வாஸ் தேர். முதல் அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார். பைபிள்ல போட்டிருக்குது, அந்த அப்பத்தை கொடுக்கும் போது சாத்தான் அவனுக்குள்ள பிரவேசித்தான் போட்டிருக்குது. இந்த யூதர் கல்ச்சர்ல முதல் அப்பத்தை எடுத்து கொடுத்தா யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இன்னும் கொஞ்ச நேரத்துல யூதாஸ் காரித்து கெத்செமனி தோட்டத்துல வந்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க போகிறார். ஏசுரா, நண்பா, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறாயா? சிநேகிதனே. இதெல்லாம் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வரப்போற சோதனைகள். இன்னும் கொஞ்ச நேரத்துல வசனத்தின்படி வாழ வேண்டிய பேதுரு பட்டயத்தை எடுத்து வெட்ட போறாரு. இதெல்லாம் பேதுருக்கு தெரியாதுங்க. கவனிங்க, வாலிப பிள்ளைங்க, பிரசங்கம் பண்ணும்போது கவனிங்க. ஏதாவது ஜோக் பண்ணி, நான் ஜோக் பண்ணிட்டு சீரியஸா சொல்றேன்.
கத்தியை எடுத்து சப்போஸ் கழுத்துல வெட்டி இருக்கணும், இப்ப எங்க வெட்டிட்டாரு? காதை வெட்டிட்டாரு. அங்க கூட அந்த காதை எடுத்து இயேசு ஜெபம் பண்ணி அவனுக்கு அற்புதம் செய்யறாரு. சில நேரங்கள்ல வாழ்க்கையில கடந்து போற விஷயத்துல வசனத்தை யூஸ் பண்ணாம வாயின் வார்த்தையினால பேசக்கூடாத வார்த்தைலாம் பேசிடுவோம். சோதனைக்கு உட்பட பண்ணாங்க. We don't know how to control our physical when we're going through some problems in our family life. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கடந்து போகும்போது அப்புறம் யோசிப்போம், ஏன்டா இப்படி பேசணும்? கொச்ச வார்த்தையில. ஒரு பிள்ளை எனக்கு கால் பண்ணி சொல்லுது, கல்யாணம் பண்ண பிள்ளை, இதெல்லாம் பயன்படுத்தி பேசுறாரு. என்ன தெரியும் தானே? ஆக்சுவலி உங்க தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டுள்ளதுன்னு இயேசு பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு. சனிய உன்னை கல்யாணம் பண்ணி தான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோட்டு போட்டுக்கிட்டு சர்ச்சில் போயிட்டு பாட்டு நடத்துறாரு பாஸ்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளைய பார்த்து வச்சேன். பார்த்து வச்ச பிறகுதான் தெரியுது, அந்த பாஸ்டருக்கே தெரியாதான் கிளென்சிங் பிரேயர் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. கல்யாணம் பண்ணி முதல் நாளிலேயே இந்த பிள்ளை பார்த்தா வாந்தி இருக்குன்னு பார்த்தா அவன் வாந்தி இருக்கிறான். இந்த ஸ்டாண்டர்ட் குடிகாரங்க தெரியுங்களா? ஸ்டாண்டர்ட் அப்படிப்பாங்க. இப்பெல்லாம் ஆடம்பட்டவங்க, ஆடுறவங்கலாம் அட்டகாசமான குடிகாரங்க. அடக்கமா குடிச்சிட்டு படிக்கிற வந்து வாந்தி எடுத்திருக்கிறேன். பாஸ்டருக்குன்னு தெரியல, ஆனா ஒரு சர்ச்சில் ஒரு வர்ஷிப் அன்றதான் கோஷிப்பு, சர்ச்சுக்குள்ள தான் வர்ஷிப்பு. இப்ப டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பேரு ரெக்கார்ட் பண்றேன், சொல்ல போன பேரு பைபிள் உள்ள பேரு. இந்த பேரை கேட்டீங்களா ஆடிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரு. அவர் போய் 40-20 பகலும் ஜெபிக்கும் போது ஆண்டோட உங்களுக்கு வேற இப்ப தெரிஞ்சுக்கணும் யாருன்னு. அவருடைய மகிமை அவர் முகத்துல வந்துச்சு. அந்த பேரு டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில கடந்து போகும் பொழுது இந்த கோபம், எரிச்சல், கசப்பு, விரோதம் பகலா வரும். இந்த மாம்சத்துல ஒரு மாமிசமோ பலவீனம் உள்ளது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தான் சாவான் பேதுரு. இதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க ஐயா. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஒரு சோதனை வரப்போகுது. சோதனை உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல பட்டயத்தை எடுக்கிற பட்டயத்தினால சாவும். பட்டயத்தை பயன்படுத்தக்கூடாது. இது காட்ஸ் வில். இயேசுக்கும் ஜெபம் தேவைப்பட்டுச்சு, இவங்களுக்கும் ஜெபம் பண்ணிச்சாங்க. வேலை செய்யற இடத்துல உங்க பொறுமை சோதிக்கப்படும். நீங்க போய் லூக்கா 11வது அதிகாரம் மத்தேயு 6வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்துல 6 விண்ணப்பம் இருக்கு. அது 3 விண்ணப்பம் தேவனுக்காக, அவருடைய தேவைக்காக ஜெபிக்கிறது. கீழே உள்ள 3 விண்ணப்பங்கள் 6 விண்ணப்பம் தான் இருக்கும். அது ரோமன் கேத்தலிக் சபையில நாங்களாம் சர்வசாதமா பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு விரும்புன்னு சொல்லிட்டு போவோம். அது கீழே உள்ள 3 நமக்காக சொல்லப்பட்ட ஜெபம். அதுல ஒரு ஜெபம் என்னது? சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து விலக்கி காத்துரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துல இயேசு சொல்லிக் கொடுக்கிற சீஷர்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல். சில நேரத்துல நம்ம பொறுமைக்கு சோதனை வரும், நம்முடைய பரிசுத்தத்துக்கு சோதனை வரும். யோசேப்புக்கு வந்ததா இல்லையா? வேலை செய்ற இடத்துல திருமணமான ஒரு பெண் வந்து யோசேப்பை தூண்டி விடுறாங்க. நித்தம் பேசிக்கொண்டு இருக்கிறான். இனி இந்த இடத்துல நான் வேலை செஞ்சனா, நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து எப்படின்னு சொல்லி இந்த வேலையே வேற அடிமையா கொண்டு வரப்பட்ட, காசுக்காக விற்கப்பட்ட சொந்த சகோதரர் யோசேப் அந்த இடத்தை விட்டு ஓடுறாரு. அப்படி தன்னுடைய விசுவாசத்துக்கும் பரிசுத்துக்கும் விலகி ஓடுற யோசேப்புக்கு ஜெயில 13 வருஷம் இருக்க வேண்டியது. 30 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் கண்ட கனவுகள் அவர் வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. பிகாஸ் வாய் அவருக்கு என் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிடப்படக்கூடாது என்பதற்கான சோதனையை மேற்கொள்வதற்கு ஆண்டோடு கூட ஒரு உறவு இருந்தது. அதே போலதான் சிம்சோனுக்கு பரிசுத்தான் அபிஷேகம் வந்தா சிங்கத்தெல்லாம் அப்படியே அடிச்சு நொறுக்கி போட்டுருவாரு. ஒரு தேசத்துல இருக்கிற பிலிஸ்தர்கள் சிம்சோனை கண்டா பயப்படுவாங்க. அவர் ஜெபத்தினால பிறந்தவர். மனோவாவுக்கு பிறந்த சிம்சோ பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். தலைமுடி வெட்டப்படக்கூடாது. இவரை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்திருந்தார். அவரை ஒண்ணுமே செய்ய முடியல.
அவருடைய வல்லமை எங்க இருக்குது? அவருடைய மகிமை எங்க இருக்குது? அவருக்கு ஏன் இந்த வல்லமை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெலிஸ்தர்கள் தெலிலாள் என்கிற ஒரு பெண்ணை செட் பண்ணாங்க. தெலிலாவுக்கும் ஏற்கனவே சிம்சோன் வந்து அவருடைய மனைவி விட்டுருவார். நீங்க போய் 13ஆம் அதிகாரம் ஜட்ஜஸ் புத்தகம் வாசிச்சு பாருங்க. தேவனுடைய சமூகத்துல படுக்க வேண்டிய சிம்சோன் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிட்டாரு? தெலிலா அவரோட மடிவில படுக்கிறார். தெலிலா சாயாங் சாயாங் அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லு சாயாங், நீங்க எப்படி இவ்வளவு பவரா இருக்கிறீங்க? உங்க அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் கொடுங்க, எங்க என்ன வச்சிருக்கீங்க? சாயாங் கூப்பிட்டாவே ஜாக்கிரதையா இருங்க, சாவு வரப்போகுதுன்னு அர்த்தம். கூப்பிடுறது யாரு, பேசுறது யாரு, அழைக்கிறது யாரு? அது ஸ்கேமரா? பேசும்போது நல்லா இருக்கு, ஹலோ ஹவ் ஆர் யூ. கஸ்டமர்லாம் அப்படி பேசுறாங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். எல்லா காலையும் அட்டென்ட் பண்ணாதீங்க. முதல் வாட்டி ஒண்ணு சொல்றாரு, ரெண்டாவது வாட்டி ஒண்ணு சொல்றாரு, அந்த பெண்ணை விடுற மேல மூணாவது வாட்டி அந்த உண்மையை சொல்றாரு. இங்கதான் இருக்குது, நான் ஒரு டெடிகேஷன் பர்சன், நான் ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டேன், நான் ஒரு நசரேயன். முடிய எடுத்தா போதும். முடி போன என்ன ஆச்சு? கண்கள் தரிசனம், விஷன் பறிக்கப்பட்டுச்சு. சில நேரத்துல நமக்கு வர சோதனைகளை மேற்கொள்ள ஆவி உற்சாகம் உள்ளது, அம்சமோ பலவீனம் உள்ளது. அதான் இயேசு சோதனைக்கு உட்பட பண்ணாமல் வேலை செய்ற இடத்துல உங்க பொறுமை சோதிக்கப்படும், உங்க பரிசுத்தம் சோதிக்கப்படும், உங்க விசுவாசம் சோதிக்கப்படும், உங்களுடைய நேர்மை சோதிக்கப்படும். யோபுவை சோதிப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். ஆனா பிசாசினால் கிட்ட போக முடியல. அங்க ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு வேலி இருந்தது. Check yourself. ஆண்டவருடைய வேலி உங்க குடும்பத்து மேல இருக்குதா? யாரு விளங்கலாம் என்று சொல்லி 1 பேதுரு 5:8. கட்சிக்கிற சிங்கம் போல பகை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறான். நான் வந்து பயங்கர கோபக்காரன். ஏன்னா எனக்குள்ள ரிஜெக்ஷன் இருந்தது, நிறைய காயங்கள் இருந்தது, அதை மேற்கொள்ள முடியல. 2-3 முறை வீட்டுக்கு கதவை குத்தி உடைச்சிருக்கிறேன். திருமணமான பிறகு இதே சிரமமான ஒரு வளவுல வெளிப்படையா வளர்ந்துட்டே சொல்றேன். காரை கொண்டு போய் வேகமா நிப்பாட்டி என் மனைவிக்கு முன்பதாக ஸ்டேரிங்க ஓங்கி குத்துன. நிறைய காயங்கள். ஆண்டவரே, என் உணர்ச்சி ஆளுகை செய்யுங்க, என் உணர்வு ஆளுகை செய்யுங்க. சில பிரச்சனைகள் நான் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காம போகும்போது I can't control myself. I need a prayer. அன்னைக்கு சுகமானுச்சு இருதயம். ஏங்க ஒரு ஆள் உங்களை பிடிக்கலன்னா நீங்க அப்செட் ஆகுறீங்க? இங்க உறவு விட்டு பிரிக்கிறது வந்து ஆண்டோட வேலை இல்லைங்க, உறவை பிரிக்கிறது பிசாசோட வேலை. அப்ப ஏதாவது பிசாசுன்னு ஒண்ணு இருந்தா பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கணும். பிரச்சனை வந்தா தானே நீங்க பிரிய முடியும். நீங்க உங்க ஆவியில மாமிசத்துல வர அந்த விஷயங்களை ஆவிக்குரிய பிரகாரம் மேற்கொடுக்க உங்க ஜெபம் அவசியம். காலையிலே எழுந்து உங்க சாயாவுக்கு ஜெபம் பண்ணி பாருங்களேன். எப்பங்க காலையில கடைசியில எங்க போன் எடுத்துட்டீங்களா, காசு எடுத்துட்டீங்களா, இதெல்லாம் சொல்ற நீங்க உங்க கணவர் மேல கையை வச்சு, ஆண்டவரை எனக்கு கொடுத்த என் கணவருக்காக நன்றி, இவரை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், இவர் போகிற இடத்துல பாதுகாத்துக்கணும், நான் சொல்லும் போதே கண்ணு கலங்குத, என் மனைவிக்காக நன்றி ஆண்டவரே. 2-3 பேர் கூடுகிற இடத்துல நான் இருப்பேன்னு சொன்னாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருவரில் ஒரே மாமிசம் சொல்லி 2 பேரை ஜெபம் பண்ணும் பொழுது ஏங்க நம்ப மாட்டீங்க, அக்கினி ஜுவாலை இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு உங்க வாழ்க்கையில இறங்கி வர மாட்டாரா? யோ, அம்மா கிட்ட போயிட்டு காசு கேட்கறிய, நாசில மாவுக்கும் நொந்து போற சோறுக்கும் வெந்து போன இறைச்சிக்கு காசு கேட்கறிய, அம்மா அதை விட பெருசு உங்க கையை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணணுமா, அம்மா அட்லீஸ்ட் ப்ரே போய் அம்மா. அதெல்லாம் தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ஒரே ஒரு கையை மட்டும் வச்சு நீ ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுமா, நல்லா படிக்கணும். இதை நம்ம கேட்கிறோமா? இன்னும் ஸ்கூல்ல போனா நிறைய சோதனைகள் வரும், நிறைய டெம்டேஷன் வரும், நிறைய தவறான உறவுகள் வரும், தவறான விஷயங்களை ஒன்ன ஆண்டு விட்டு வழி விட்டு விலகிறதுக்கு பிசாசு ஏதாவது ஒரு ஆளை பயன்படுத்தும். அது காதலா வரலாம்,
எந்த நேரம் 24 மணி நேரம் டீச்சர்ஸ் உங்க கூட இருக்க மாட்டாங்க. எத்தனை பிள்ளைங்களுக்கு பகடிபதை பண்ணி தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல என்னென்ன காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த சோதனை மேற்கொள்றதுக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஜெபம் ரொம்ப அவசியம். Praise the spiritual life. நிலைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க கோபத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க நேர்மைக்காக. நீங்க நேர்மையா இருப்பீங்க, வேலை செய்யறதுல உங்களை பிடிக்காத 4-5 பேர் சேர்ந்து உங்க வேலைக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இருந்திருக்குதா? நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். வீட்டுல வந்து சிரிக்க மாட்டீங்க, மனைவி கிட்ட அழகா பேச மாட்டீங்க, டென்ஷனா இருப்பீங்க. இந்த வேலை செய்யற இடத்துல செருப்பை வேணா வெளியே விட்டுட்டு வருவீங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தோன்னா அந்த வெறுப்பை உங்களால விட முடியும். அந்த வெறுப்போட வந்து உட்காருவீங்க. அந்த நேரத்துல மனைவி கிட்ட பேச தெரியாது. அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல போக அந்த டென்ஷன்ல பேசுவீங்க. அதுக்கு தாங்க ஜெபம் ரொம்ப முக்கியம். உங்க மேல தவறு இல்லை. ஏன்னா இந்த மாசத்துல நான் 4000 வெள்ளி எனக்கு தேவைப்படுது. இந்த வேலையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனாலதான் வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்ற, இயேசுவே சொல்றாரு, எனக்காக பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு, என்னுடைய கவலையில எனக்காக துக்கத்துல என்னோட ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு. மனோவா சொல்றேன், உங்க அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்ல மாட்டார் மனோவா. அவர் வேலை செய்யற இடத்துல அப்படி எவ்வளவு ப்ரெஷரு, அவங்க எப்படி பேசுவாங்க. நான் கேட்டிருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சீனங்க வேலை செஞ்சிருக்கிறேன், அம்மாவை பத்தி கெட்ட வார்த்தை சொல்லி ரொம்ப சுகம் கட்சியெல்லாம் கஷ்டமாலே எல்லாம் அப்படி திட்டுவாங்க. அது வந்து வெளியே சொல்ல முடியாது. அங்க உன் பிரேயர் தான் அப்பாவை காப்பாற்றும். அன்றொரு அப்பாவை ஆசீர்வதிங்க. எங்க அப்பாவை உழைக்கிற சம்பாரத்துல வேர்வையில தான் நாங்க படிக்கிறோம். எத்தனை அம்மாக்கள் கடைசி நான் கேட்கிறேன், வாலிபனை எப்பங்க கடைசி உங்க அம்மாவுக்காக உபவாசம் எடுத்தீங்க? வாரம் காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அம்மா சமைக்கிற சாப்பாடே சாப்பிட்டு இருக்கீங்களே. எப்போ அம்மாவுக்கு, அம்மா இன்னைக்கு எனக்கு சாப்பாடா வேணாம், நான் உங்களுக்காக உபவாசம் எடுக்கிறேன், ஜெபம் பண்ணிருக்கீங்களா? மன்னிச்சு கொள்ளுங்க, யாரையும் புண்படுத்தி பேசல. ஆனா அதே அம்மா இது நான் மனுஷன் சாப்பிடுவானா? என்ன நல்லாவே இல்லை. போய் பாருங்க, கடையில என்ன நோண்டிக்கிட்டு சாமிக்கிறாங்க. அதெல்லாம் போய் சாப்பிடுவீங்க. எல்லாத்தையும் கழுவி பார்த்து சுத்தம் பண்ணி ஜெபிக்கிற அம்மாவுக்கு இவ்வளவு நாள் எங்க அம்மா போட்ட சோறையும் எங்க அப்பா போட்ட சோறையுமே சாப்பிட்டுருக்கீங்களே. இன்னைக்கு எங்க அம்மா அப்பா சோறு வேணும் அம்மா, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் அம்மா, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் சர்ச்சில் போய் உங்களுக்காக அப்பாவுக்காக ஜெபிக்க போறேன். யாராச்சும் ஒரு ஆள் சர்ச்சில் வந்து ஜெபிச்சிருக்கிறோம். ஆனா அம்மாவுக்கு வர சோதனை, அப்பாவுக்கு வர சோதனை உங்களுக்கு தெரியாது. Praise the spiritual life. ஆவிய உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ப்ளீஸ் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரேயர் எனக்கு ரொம்ப முக்கியம். எபிரேயர் 13:17 உங்களை நடத்தும் உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதம். அவங்களுக்கு துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு ஊழியம் செய்யும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவங்க துக்கத்தோடு ஊழியம் செய்தால் உங்களுக்கு பிரோஜனமா இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, நாங்கள் யோக்கியமானதை செய்யும்படிக்கு, உண்மையா நடந்து கொள்ளும்படி சபையார் பார்த்து பவுல் சொல்வாரு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு கேட்கிறான், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியில தான் சில விஷயத்தை ஜெயிக்க முடியும். கோலியாத்தை ஈட்டி பட்டயத்தினால, சவுளுடைய சோல்ஜர்னால ஜெயிக்க முடியல. எல்லாம் 40 இரவும் பகலும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க பயந்துட்டு. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஈட்டியோடு பட்டயத்தோடு வரல. நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வர, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நீ விருத்த சேதனம் பண்ணப்படாத. ஆவி உற்சாகம் உள்ளது. Inner strength, I can overcome the problems. இந்த பிரச்சனை நான் தான் தீர்க்க போகிறேன் என்ற அந்த விசுவாச வார்த்தை, அந்த ஆவி வார்த்தையை தாவீது தனக்காகவே பேசுறாரு. காலை எழுந்து பாட்டு பாடுறாரு, கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறான். இவர்தோ நான் ஒரு மேய்ப்பனாய் இருந்தாலும் காலையில விதைக்கிறாரு அவர் வாழ்க்கையில, நான் எனக்கு கர்த்தர் மேய்ப்பனா இருக்கிறான். கையத்தில் அடக்க கூறாங்க, நாய்வேட்டில் அப்படிதான் போட்டுருக்கு. நான் தாழ்ச்சி அடைய எனக்கு ஒரு குறைவு இருக்காது. அவர் என்னை புழு இடங்களை மேய்த்து அமர்ந்த தலையில் நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். தேவனீர் என்னோடு கூட இருக்கிறேன். உன் கோலும் உங்க தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம், என் வாழ்க்கை நிரம்பி வழியும்.
மாலேசேக்கி விதைக்கிறார். காலையில் எழுந்தோன்னு நல்ல நல்ல விஷயத்தை விதைக்கிறார். தயவு செய்து இந்த வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம் வரத இவங்க சொல்றது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்க மறுபடியும் வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வெளியே வரும்போது உலகத்தின் ஆவி கிரியை செஞ்சிருக்கு, வான மண்டலத்தின் ஆவி கிரியை செய்து அவனுடைய பார்வை உங்க மேல இருக்குது. எப்படி உங்களை டிஸ்ட்ராய் பண்ணலாம், அவன் அடிக்கவும் கொல்லவும் திருட வரணும், வேற ஒன்றுக்குமே வராது. இயேசு சொல்றார், நான் ஜீவனை கொடுக்கும் பரிபூர்ண அடையும் வந்திருக்கிறேன். உங்க மேல வேலி இருக்குதா வேலி இல்லையான்றது கூட பிசாசுக்கு தெரியும். ஓ, கொஞ்ச நாள பிரச்சனை இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சந்தோஷமாவே இருக்கிறீங்க. உங்க சந்தோஷத்தை பறிக்கணும், உங்களை அழ வைக்கணும், உங்களை நிர்வாணமாக்கணும், ஒண்ணுமில்லாம ஆக்கணும். இதுல யாரு வேலைக்கணும்? பிள்ளைங்களா? வேலையா? காசா? கடனா? கடன் எல்லாம் கர்த்தருடைய காரியம் இல்ல. கடன்ல தான் காலம் ஒரு மணி கஷ்டப்பட்டுட்டே இரு, கடனுக்காகவே அழுதுகிட்டு, கண்ணீரே வடிச்சுக்கிட்டு. இதுல ஒன்னொரு சொல்லுவான், கர்த்தர் இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? சேர்ச்சுக்கு போய் போய் என்ன இருக்குது? இந்த பாசரெல்லாம் ஏமாத்துறாங்க, கசம்பு பாவம் காணிக்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. கொடுத்து பாருங்களேன். அவரை சொன்னதாங்க நாங்க போதிக்கிறோம். எனக்கு அவரோட வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷனும் இல்ல, மனமாருக்கு மனசுத்தம் இல்ல, சொல்லியே செய்யாத இருப்பாரு. நான் சேலஞ்ச் பண்றேன். நான் ஆராதிக்கிற தேவன் எங்க தப்பு வைக்கும் வல்லவரா இருக்கிறான். அப்படியே ஒரு வேலை எங்க ஆண்டவர் பிஸியா இருந்துட்டாருன்னா மறந்துட்டார கூட நீ வச்ச சிலைய வணங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா சிலை வந்துட்டு அது கட்டிலாம் பிடிக்காது, அது முத்தலாம் கொடுக்காது. ஆனா நான் போடுற சாமி, நான் கும்பிடுற ஆண்டவர் என்னை விட மாட்டேன். இந்த சாமி பிடிக்கவே பிடிக்காது. என் ஆண்டவர் என்னை விட மாட்டேன். நான் அவருக்காக என்ன செஞ்சாலும் என் கூட இறங்கிடுவார். நான் நெருப்புட விழுந்தாலும் அவர் என் அப்பா கூட என்னை தூக்கிடுவார். என் உடம்புல இருக்கிற ஒரு தலைமையை கூட எரிய விட மாட்டாரு. எங்க ஆண்டவர் பத்தி எனக்கு தெரியும். சிலையா? ஏன்னா அவர் சிலையில இல்ல, என் உள்ளத்துல இருக்கிறாரு. அவர் உருவத்தில் இல்ல, என் உணர்ச்சியில இருக்கிறாரு, என் சிந்தையில இருக்கிறாரு. இவருக்காக நான் இறங்குறேன்னா அவர் நான் எங்க இறங்குறேன், எவ்வளவு தூரத்துக்கு போறோம் அவ்வளவு தூரத்துக்கு இவர் என் பக்கத்துல வந்து நிக்க வல்லமுள்ளவர் டேஸ்ட் பண்ணிட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க. அடிமைகளாக, ஆத்திரப்படுத்துறாங்க, அனாதைகளாக பாபிலோன் தேசத்துல போய் வேலைகளை சம்பாதிக்கிறாங்க. ஆனா எதை வேணா விட்டு கொடுப்போம், இவரோட உறவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு மாசம் தான் ஜெபிக்க கூடாது. நாங்க தானியலுக்கு தானியல் நானே யோசிக்கிறேன், என்ன கூட ஒரு மாசம் தான் என் உசுர வேணாலும் விடுவங்க, இவரோட உறவை நான் விட மாட்டேன். இது ஒரு சோதனை. இந்த சோதனை ஜெயிக்கணும்னா இவர் இல்லாம என்னால ஜெயிக்க முடியாது, இந்த உறவு இல்லாம நான் ஜெயிக்க முடியாதுன்றதுனாலதான் தானியேல், சாத்ராக், மேஷா, அபினேகோ எல்லாமே அந்நிய தேசத்துல கூட ஆண்டவரை விட்டு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை. எங்க ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க உசுரை விட்டா கூட நாங்க அங்கதானே போக போறோம். உங்க வாழ்க்கையில ஒரு சோதனையை ஜெயிக்கணுமா? பிளீஸ், என்ன நடக்குன்னு தெரியாது. இப்ப போன என்ன நடக்குது? சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து நிறைய தீமைகள் வரும். காத்துக்கொள்ளணும், ஜெபம் பண்ணுங்க. பிரேயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கிற எல்லாம் சொல்லி முடிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா ஏர்கான், ஃபேன், லைட் எல்லாமே ஏன் தெரியுமா அப்படி வெளிச்சமா அழகா கூலிங்கா இருக்குது? அங்க இது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கு தேவையான மின்சாரம் உள்ளுக்கு வந்துகிட்டே இருக்குது. அது மின்சாரத்தை எடுத்துக்கிட்டே இருக்குது. அதே போல உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யணும். உங்க ஆவி அவரோடு கூட கனெக்டட் ஆனாதான் you must then only you can know how to handle a wife. உங்க மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணும், உங்க ஹஸ்பண்டை எப்படி ஹேண்டில் பண்ணும், உங்க பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியும். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆனா இந்த ஆவியை உற்சாகமா வச்சிருக்குன்னா உங்களுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். என்னை நிலைத்திராது கொடி எதுவோ அது உழந்து போயிடும். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி
ஒருவேளை பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்றதுக்கே முடியல, ஜெபம் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜெபிக்கிறது அடுத்த வாரம் நான் பேசுறேன், ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல? எனக்கு உணர்வே வரமாட்டுது, சர்ச்சுக்கு போற இன்ட்ரெஸ்ட் வர மாட்டுது, பாடி துதித்து ஆராதிக்கிற இடத்துக்கு என்னால வர முடியல, எனக்கு சிலர் மன்னிக்க முடியல, அவங்கள கண்டா எனக்கு கோபம் வருது, அவங்கள பார்த்தாவே எனக்கு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட மனநிலைமை எல்லாம் மாம்சத்துக்கு ஏதுவாக நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற விதைகள். அதை அழிச்சு போடுங்க, அந்த களைகளை பிடுங்குங்க. நீங்களே கண்ணை மூடி எது உங்களுக்கு கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், எது உங்களுக்கு இடையூறா இருக்குது ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு, அப்படியே கண்களை மூடி நம்ம செபிக்கணும்.